ஹரி ஓம். சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு மிகவும் ஒரு சுவாரஸ்யமான அற்புதமான பதிவை நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். அது என்ன என்றால், நாம் தான் தினந்தோறும் இறைவனிடம் சென்று எனக்கு அது வேணும், இது வேணும், எனக்கு இதை கொடு, அதை கொடு என்று நாம் பிரார்த்தனை செய்து கொண்டு அவரிடம் கேட்போம் அல்லவா? ஆனால் இன்று வித்தியாசமாக இறைவன் நம்மிடம் கேட்கிறார். அது என்ன கேட்கிறார், அதை எப்படி கேட்கிறார் என்பதை பற்றி தான் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். பகவத்கீதையில் 9வது அத்தியாயம் 26வது ஸ்லோகங்க. என்ன கூறுகிறார் என்றால், எவன் பக்தியோடு எனக்கு இலை, மலர், பழம், நீர் முதலியவற்றை அர்ப்பணம் செய்கிறானோ, தூய புத்தியுடன் பயனை எதிர்பார்க்காமல் பிரேமை நிறைந்த அந்த பக்தனுடைய பக்தியுடன் அர்ப்பணம் செய்யப்பட்ட காணிக்கையான அதை நான் சகுணஸ்வரூபமாக வெளிப்பட்டு பிரியத்துடன் அருந்துகிறேன் என்று கூறுகிறார். பார்த்தீங்களா, இறைவன் நம்மிடம் என்ன கேட்கிறார்? நாம் கோயிலுக்கு என்ன கொண்டு சொல்கிறோம், என்ன கொண்டு செல்வோம்? தேங்காய் பழத்தை கொண்டு செல்வோம், பூ, அதற்கு பிறகு பழம் போன்றவற்றை எடுத்து செல்வோம் அல்லவா? அதே தான் இறைவன் நம்மிடம் கேட்கிறார். முதலில் என்ன? இலை. இலை என்றால் விஷ்ணு பெருமாள் அந்த கோயில்களுக்கு நீங்கள் செல்லும் பொழுது அவருக்கு மிகவும் உகந்த இலை என்றால் துளசி தானுங்க. அதை தவறாமல் எடுத்து சென்று வழிபாடு செய்ய வேண்டும். சிவனுடைய கோயில்களுக்கு செல்லும் பொழுது அவருக்கு பிடித்த பாவத்தை போக்கக்கூடிய மிக அற்புதமான இலை வில்வ இலைதான்ங்க. கண்டிப்பாக வில்வ இலையை எடுத்து சென்று பூஜை செய்வதால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் தொலைந்து போகிறது. ஆகவே இலை மிகவும் முக்கியமாக. யார் கேட்கிறார்? இறைவன் நம்மிடம் கேட்கிறார். அதற்கு பிறகு மலர். நம்முடைய வீட்டுக்கு பக்கத்தில் என்ன மலர், வாசனை மிக்க மலர் கிடைக்கிறதோ அந்த மலரை எடுத்து சென்று வழிபாடு செய்யலாம். இவையெல்லாம் கோவிலுக்கு சென்று மட்டும்தான் வழிபாடு செய்ய வேண்டும் என்று கிடையாது. தினமும் காலையிலும் மாலையிலும் விளக்கேற்றி இவற்றை இறைவனுக்கு அர்ப்பணம் செய்து நம்முடைய வீட்டில் வழிபாடு செய்வதால் இறைவன் நம்மை தேடி நம்முடைய வீட்டிற்கே நிரந்தரமாக தங்கி விடுவார். அது மிக மிக ஒரு உகந்த அற்புதமான விஷயமாகும், செய்யப்பட வேண்டிய விஷயமாகும். அதற்கு பிறகு பழம். தினந்தோறும் காலையில் நாம் குளித்துவிட்டு செய்யும் அந்த மாமிச உணவு அல்லாத எல்லா அன்னத்தையும் இறைவனுக்கு நைவேத்தியம் செய்து வழிபாடு செய்யலாம். மாலை நேரங்களில் ஏதாவது ஒரு பழத்தை வைத்து நைவேத்தியம் செய்து வழிபாடு செய்யலாம். அதற்கு பிறகு நீர். பஞ்சபாத்திரத்தில் நீர் ஒவ்வொருவருடைய வீட்டிலும் கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டும். பஞ்சபாத்திரத்தில் உள்ள நீரை 3 முறை எடுத்து சுற்றித்தான் இந்த பிரம்மார்ப்பண மந்திரத்தை கூறி, நைவேத்திய மந்திரத்தை கூறி நைவேத்தியம் செய்ய வேண்டும். அந்த நைவேத்திய மந்திரத்தினுடைய அர்த்தம், பிரமிப்பூட்டும் அர்த்தம் என்று அடியேன் அந்த மிக அற்புதமான ஒரு விஷயத்தை அடியேன் ஏற்கனவே ஒரு பதிவில் கூறியிருக்கிறேன். அதனோட லிங்க்கை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் பார்க்காமல் இருந்தால் அதை பார்த்து கொள்ளலாம். இப்படி அர்ப்பணம் செய்ய வேண்டும். இறைவன் ஒரு சாமானிய மனிதனுக்கு செலவே இல்லாமல் எளிதில் கிடைக்கக்கூடிய என்ன? இலை, மலர், பழம், நீர் முதலியவற்றை தான் நம்மிடம் கேட்கிறாரே தவிர செல்வ செருக்குடன் தங்கத்திட்டில் வைக்கும் நெய், முந்திரி போன்ற விலை உயர்ந்த பலகாரங்களை அவர் கேட்கவே இல்லை. இதை நாம் கொஞ்சம் கவனித்து பார்க்க வேண்டும். அதற்கு இதை எடுத்துக்காட்டாக நாம் மகாபாரத கதையிலிருந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயம்ங்க. அது என்ன என்றால், மகாபாரத போர் நடைபெறுவதற்கு முன்னால் பகவான் கிருஷ்ணர் அஸ்தினாபுரத்து அரசவைக்கு தூது செல்கிறார் அல்லவா? அப்படி தூது செல்லும் பொழுது எல்லோரும் அவரை வணங்கி உபசரிக்கிறார்கள். அப்பொழுது துரியோதனன் தன்னுடைய மாளிகையில் பலவிதமான பலகாரங்களை செய்து வைத்து தன்னுடைய மாளிகையில் தங்கும்படி அழைக்கிறார் கிருஷ்ணரை. ஆனால் அவர் துரியோதனுடைய மாளிகைக்கு செல்ல மறுத்து விடுகிறார். அவர் மட்டுமா? பீஷ்மர், துரோணர், கிருபர் போன்றவர்களும் கூட தங்களுடைய மாளிகையில் தங்கும்படி கேட்கிறார்கள். ஆனால் அங்கும் செல்ல மறுத்து விடுகிறார் பகவான் கிருஷ்ணர். ஆனால்
விதுரன் வந்து தூய பக்தியுடன் ஞானம் மிகுந்தவர் விதுரர் அல்லவா. அவருடைய குடிசைக்கு, அவருடைய குடிலுக்கு தானாக விரும்பி சென்று அந்த நேரத்தில் அவர்கள் உண்பதற்காக சமைத்து வைத்த கீரை உணவை வந்து அவர்களுடன் சேர்ந்து அமர்ந்து மிகவும் ஆனந்தத்துடன் புசித்து உண்கிறார் அல்லவா. இதுதான் வந்து பகவான் வந்து எதிர்பார்ப்பது. உணவு அல்ல, அது கொடுக்கும் மனிதர்களுடைய தூய அன்பு பக்தி, இதைத்தான் இறைவன் எதிர்பார்க்கிறார். அதே போலத்தான் குசேலரிடம் இருந்து அவளை பெற்று உண்டு மகிழ்கிறார் அல்லவா. குசேலரும் பகவான் கிருஷ்ணரும் இளம் வயதில் ஒரே குருகுலத்தில் கல்வி பயின்றவர்கள். ஆகவே தான் வந்து குசேலர் தன்னுடைய ஏழ்மை நிலையை போக்கி விடுவார் என்கின்ற ஒரு எண்ணத்தில் கிருஷ்ணரை நாடி சென்று அவரிடம் செல்கிறார். அப்பொழுது வந்து கந்தல் துணியில் கட்டி வைத்திருந்த அந்த அவலை எனக்கு கொடு என்று கிருஷ்ணர் பிடுங்கி அதை உண்டு சாப்பிடுகிறார். பார்த்தீர்களா? இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் நம்முடைய தூய அன்பும் தூய பக்தியும் தான் இறைவனுக்கு பிடிக்கும். அதிலிருந்து நாம் எதை இறைவனுக்கு நாம் கொடுக்க நினைக்கிறோமோ, எதை நாம் வந்து இறைவனுக்கு பரிபூர்ணமான பக்தியுடன் அர்ப்பணம் செய்கிறோமோ, அதை வந்து இறைவன் பரிபூர்ணமாக ஏற்று நமக்கு ஆசி வழங்குகிறார். இப்பொழுது வந்து ஆடி மாதம் திறக்கப் போகிறது. ஆடி வெள்ளிக்கிழமைகளில் எல்லா அம்மன் கோவில்களிலும் என்ன செய்வார்கள்? பக்தர்கள் அனைவரும் வந்து கூளை காய்ச்சி கொடுப்பார்கள் அல்லவா. இந்த விஷயம் வந்து மிகவும் ஒரு நல்ல விஷயம்தான், அற்புதமான ஒரு விஷயம்தான். ஆனால் வந்து அனைவரும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், ஒரு 10 வருடங்களுக்கு முன்னால் இந்த பழக்கம் வந்து பெரும்பாலாக கிடையாது. ஏதாவது ஒரு சில இடங்களில் வந்து ஆடி வெள்ளிக்கிழமை ஒரு இருவர் மட்டுமே இதை வந்து செய்து வந்தார்கள். ஆனால் வந்து இப்பொழுது அப்படி கிடையாதுங்க. எல்லா ஆடி வெள்ளிக்கிழமைகளிலும் நீங்கள் கோயிலுக்கு போனால் வந்து உங்களை வலுக்கட்டாயமாக அழைத்து உங்களுக்கு வந்து கையில் வந்து இந்த கூளை கொடுக்கிறார்கள். அது வந்து தவறே கிடையாது. ஆனால் வந்து பக்தர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அனைவரும் ஒரே விதமான கூளை கொடுக்கும் பொழுது அதை வந்து பாதியை குடித்துவிட்டு அதை வந்து மீதியை வந்து ஏதாவது ஒரு இடத்தில் வைத்துவிட்டு சென்று விடுகிறார்கள். இது வந்து செய்யக்கூடாத ஒரு விஷயமாகும். ஆகவே வந்து பக்தர்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்து கொஞ்சம் விழிப்புணர்வுடன் விவேகத்துடன் நடந்து கொள்ளும்படி அடியேன் கேட்டுக்கொள்கிறேன். என்ன என்றால், அம்மனுக்கு கூழ் மட்டுமே பிடிக்கும் என்று கிடையாதுங்க. அம்மனுக்கு வந்து பாயாசம் மிகவும் பிடிக்கும். நீங்கள் பாயாசம், பாசிப்பருப்பு பாயாசம் வெல்லம் போட்டு செய்து கொடுங்கள். உங்களிடம் வந்து பக்தர்கள் கேட்டு வாங்கி குடிப்பார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த ஜவ்வரிசி பாயாசம், சேமியா பாயாசம் போன்றவற்றையும் கொடுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் அதிரசம், லட்டு போன்றவற்றை கூட நீங்கள் வந்து பூஜை செய்து பக்தர்களுக்கு விநியோகம் செய்யலாம். அதை வந்து பக்தர்கள் உங்களிடம் விரும்பி கேட்டு உண்பார்கள். ஒரே விதமான கூளை கொடுக்கும் பொழுது அது வந்து அதனால் வந்து பக்தர்கள் வந்து அதை விரும்பி உண்ணாமல் அதை வந்து தவிர்க்கிறார்கள். ஆகவே வந்து கொஞ்சம் வந்து யோசித்து பார்த்து இறைவனுக்கு நீங்கள் வந்து தூய அன்புடன் தூய பக்தியுடன் நீங்கள் வந்து எதை கொடுத்தாலும் அந்த அம்பிகை, எந்த கோயிலில் நீங்கள் வந்து வழிபாடு செய்தாலும் சரி, அந்த கோவிலில் உள்ள அம்பாள் வந்து கண்டிப்பாக ஏற்று உங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் செய்வாள் என்பதை அனைவரும் வந்து நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று அனைவரையும் அடியேன் வந்து பக்தி ஒரு பிரேமையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு பிறகு அடுத்து வந்து மிகவும் ஒரு அழகான ஒரு விஷயத்தை வந்து திருக்குறளில் நாம் பார்ப்போம். என்ன என்றால், திருக்குறள் 4வது குறள்ங்க. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் எடும்பை இல. என்ன அர்த்தம் என்றால், திருவள்ளுவர் ஏழை பணக்காரர், உயர்ந்தது தாழ்ந்தது, பகட்டு எளிமை என்ற வேற்றுமை பாராமல் தன்னை சரணடைந்தவர்கள் அனைவரையும் துன்பம் நெருங்காது இறைவன் காப்பாற்றுவார் என்பதுதான் இதற்கு உண்டான அர்த்தமாகும். இப்படி வந்து தினமும் வந்து நாம் ஸ்நானம் செய்துவிட்டு காலையிலும் மாலையிலும் இந்த இலை, மலர், பழம், நீர் முதலியவற்றை பகவானுக்கு நைவேத்தியம் செய்வதால் நைவேத்தியம் செய்யப்பட்ட உணவு வந்து பிரசாதமாக மாறுகிறது அல்லவா. இந்த உணவை என்ன சொல்வோம்? நம்ம வந்து சாப்பாடு அப்படின்னு சொல்ல மாட்டோம் இல்லையா, பிரசாதம் என்று தான் சொல்கிறோம். இது வந்து ஸ்தூல வடிவில் நம் கண்களுக்கு தெரியும். இந்த உணவின் வந்து சூட்சுமத்தை தான் கடவுள் ஏற்கிறார். சரிங்களா?
எந்த ஒரு உயிரினை அக்ரிணை இரண்டாக இருந்தாலும் சரி, அதாவது உயிருள்ள பொருளாக இருந்தாலும் சரி, உயிரற்ற பொருளாக இருந்தாலும் சரி, சூட்சும உருவம் ஒன்று கண்டிப்பாக உள்ளது. அதைத்தான் இறைவன் ஏற்கிறார். பின் அதை ஏற்று அதை பிரசாதமாக மாற்றி நமக்கு தருகிறார். இந்த பிரசாதம் நம்முடைய பல பிரச்சனைகளை தீர்க்கும் ஆசி அதில் அடங்கி இருக்கிறது. பல நோய்களை தீர்க்கும் மருந்தாக இந்த பிரசாதம் இருக்கிறது. ஆறறிவு பெற்ற மனிதர்களான நம்மால் மட்டும்தானங்க பூஜை செய்ய முடியும். அதற்காகத்தான் அரிது அரிது மானிட பிறவியாதல் அரிது என்று கூறப்படுகிறது. ஆகவே அந்த மனிதனுக்கு உண்டான மனதுடன் நாம் கண்டிப்பாக நடந்து கொள்ள வேண்டும். இதை உணர்ந்து அந்த பிரசாதத்தை நாம் இறைவனுக்கு படைத்த அந்த பிரசாதத்தை உண்டு அகமகிழ்ந்து மனமகிழ்ச்சியுடன் குற்றம் குறைகள் நீங்கி நீண்ட ஆயுளுடன் இறைவனை வணங்கி வாழ்வோம் என்று கூறி விடைபெறும் இவள் தமிழ்நாடு மதுரையில் மதுரை கல்லூரி அருகே ஜீவசமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேத்தி ரஜுலா விஜயராகவன். நன்றி.